என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மையா வாலி வந்து என்னை பார்த்துட்டு, நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு அடிச்ச அடியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது சண்டை முடிச்சுட்டு நம்ம பல படங்கள்ல ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கான். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த படத்தில் நடித்தது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்கே வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளி விட்டு நான் அதை பேசாமல் இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி தான், அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜடை பின்னி கிளிப்பு வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸில் இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்குது. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படித்ததை, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இல்லை மாத்திரைன்னு கேட்டிருந்தான், எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்கை போட்டான் 5க்கு 5. இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினார். ரொம்ப சந்தோஷம். இந்த 2 அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்றா இருக்கான். நான், என் பையன் தேவா ஐயா அவருடைய சன்னு, 2 தலைமுறையும் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம தேனிசை தென்றல் தேவா சார் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்று. காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமன்றத்தில் ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார், ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மையா வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுரை வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டை அன்னைக்கு தொடங்கினது தான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி, ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து வெறும் கானா பாட்டு, வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. காதுல போய் சொல்லுவார் அப்படின்னாரு, சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல. உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2 விதமான கருவிகள் இருக்கான். நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான், உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில்.
அவர் பெரிய வித்வான். இவர் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு டண்டக்கன் 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 அடிப்பார். அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேர். அதையே மேடையில் உட்காந்து தாக்கிட்ட 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 தாக்கிட்டன்னு அடிச்சா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஊதுவார், அதுக்கு பேர் நாயனம்பாங்க. அதையே மேடையில் உட்காந்து அப்படின்னா நாதஸ்வர வித்வான் அவருக்கு பேர். நின்று வாசிச்சா அவர் வந்து நையாண்டி மேளம் நாயனா, ஆனால் உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேர். அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா? யாராவது ஐயாட்ட கேட்குறேன், உட்காந்து அடிக்க முடியுமா? ஐயா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது. ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க, கூட்டமே அப்படியே லேசா அப்படியே அவர் கூட அப்படியே ஆடிச்சு. அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் என்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனாலதான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு ரகரம் இருக்கும். முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும். இந்த மூன்று கருவிகளும் பாருங்க, குழல்ங்கிறது ஊதுற கருவி, யாழ்ங்கிறது கம்பி கருவி, முழவுங்கிறது தோல் கருவி. இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு ரகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான். அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. அதனால அந்த மிருதங்கத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுலாம் சொல்லுவாங்க. பறையிலாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது. நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சுவாங்க, டங் 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 டங். இன்னைக்கு பனியில் இருந்தனால தான் தண்டங்க 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 எழிலோட இது ரொம்ப ஒரு நெருப்புல மட்டும் காய்ச்சி இருந்தா இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும். அதுல அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்துல நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதுல சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு. ஏன்டா அம்பே சண்முகம் சொல்றான், மகாராஜா ஊதுறது கூப்பிடுறாரு வர்றாரா, ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்காரா அப்படின்னு பேசிட்டே இருப்பார். அப்போ பாலையா சொல்லுவார், இந்த நரம்பு பயலை வார் புட்டுச்சா எல்லாம் சரியாக போயிடும்டா அப்படிம்பார். அந்த நாயேச நரம்பு பயலை வார் புடிச்சாம்பார். அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்கு. ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை. மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை. விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. எங்க ஊர்ல இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, 2 குரூப்புக்கு இடையில திருவிழாவில் சண்டை வந்துருச்சு. நான் இப்ப என்ன நான் அடிச்சு விட மாட்டான் கத்திக்கிட்டு இருக்கான். அதுங்க எங்க ஊர் நாட்டாம்காரர் வந்தாரு, எப்படா அவங்கள ஸ்டாப் பண்றதுன்னா பறை இசை கலைஞர்கள் ஒரு 50 பேரை 20 பேர் இருந்தாங்க. வாங்க ஜிஎன் வேலுச்சாமி குரூப், அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இங்கே வாங்க இந்த 2 பேர்த்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னோன்னா ஜந்தக்கு 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 ஜந்தக்கு. இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல. கேட்டா தானே திருப்பி சண்டை போடுவேன். அடிச்ச அடியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது அவனுக்கு. சண்டையை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நாட்டாம்காரரை பார்த்தேன், ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க, நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறையை பயன்படுத்தின ஒரே ஆள் நீதாயான்ட்டு. அதனால இது போர் பறை மட்டும் இல்லை, போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.